பிப்ரவரி 21 பொதுக்காலம் 6ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வசனங்கள் 34 முதல் அதிகாரம் 9 வசனம் 1 வரை. இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானதூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர் அவர்களிடம், இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நற்செய்தியாளர்கள் ஒவ்வொருவருமே தாங்கள் யாருக்கு நற்செய்தியை எழுதுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்றவாறு இயேசுவை அறிமுகப்படுத்துகின்றார்கள். மார்க்கு நற்செய்தியாளர் பிற இனத்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளான சூழ்நிலையில் அவர்களுக்கு இந்த நற்செய்தியை எழுதுகிறார். இயேசு துன்புறும் மெசியா என்ற பார்வையில் அறிமுகப்படுத்துகின்றார். இன்றைக்கு நற்செய்திக்கு முந்திய பகுதிகளில் பேதுரு தன்னை மெசியா என்பதை இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் அதே பேதுருவை அடுத்த பகுதியில் கடிந்து கொள்ளுகிறார். துன்பத்தை பொதுவாக கடவுளின் சாபமாக பார்த்த காலகட்டம் அது. அவர்களுக்கு மீட்பே இல்லை என்ற மனநிலையும் மக்கள் மத்தியில் இருந்த காலகட்டம். ஆனால் இயேசு துன்பத்தையும் அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும் என்று போதிக்கின்றார். தன் நலம் துறந்து பொது வாழ்க்கையில் பொது நலத்தில் ஈடுபட்டு மக்களுக்காக உழைக்கும் போது நமக்கு அவமானங்கள் கிடைத்தாலும் பழிகள் நம் மீது வந்தாலும் அந்த சிலுவை சாவுதான் நம் வாழ்வுக்கு மீட்பை தரும் என்று சிலுவை சாவையே ஆதரித்து அதில் நிச்சயம் மீட்பு உண்டு என்று தன் வாழ்க்கை பாடம் மூலம் காண்பித்தார். பாவத்தை பற்றிய வெட்க உணர்வு குறைவதும் ஒரு தவறான அடையாளம். இயேசுவின் காலத்தைப் போல நாம் வாழும் இந்நாட்களில் பாவத்தை பற்றிய வெட்க உணர்வு குறைந்து வருகிறது. இன்று லஞ்சம், ஊழல், ஒழுக்கவியல்கள் என்று தவறுகள் கூடிக்கொண்டே போகின்றன. ஆலயம் வருவதற்கும் இறை வார்த்தையை கேட்பதற்கும் வார்த்தையின்படி வாழ்வதற்கும் கூட சிலர் வெட்கப்படுகின்றார்கள். இப்படியெல்லாம் வாழ முடியுமா என்று கேட்கின்றார்கள். ஆனால் இயேசுவை பார்த்து, இயேசுவின் வாழ்க்கை முறையை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல உள்ளன என்பதே இன்றைய வாசகத்தின் சில பொருத்தமாக அமைகின்றது. நமது கவலையெல்லாம் இயேசு நம்மை பற்றி வெட்கப்படாதவாறு நமது சொற்களையும் செயல்களையும் வாழ்வையும் அமைத்துக் கொள்ளுவோம். வாழ்க்கை முழுவதும் நாம் அலைந்து திரிந்து சம்பாதித்தாலும் வாழுகின்ற காலத்தில் நல்லது செய்து மனமகிழ்வோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. அதுவே இன்றைய வாசக வரிகள் சொல்லுகின்றது. ஒருவன் உலகமெல்லாம் தன்னதாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அதனால் கிடைக்கும் பயன் என்ன?
கவனமாயிருப்போம். தம் வாழ்வுக்கு ஈடாக நாம் எதைக் கொடுக்க முடியும்? அன்பு தந்தையே இறைவா, அன்பின் அடையாளமான இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். நாங்கள் உம்மை குறித்தும் உமது வார்த்தைகளை குறித்தும் பெருமிதம் கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தாரும். அதோடு இந்த உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்பது போல நாங்கள் எங்கள் ஆன்மாவை காத்துக்கொள்ளவும், எங்கள் ஆன்ம உணவை ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொள்ளவும் வேண்டிய வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி.